You believe devil? I am the devil. ஸோ ஹேலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் சாங் பேக் எபிசோடு 28 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் உங்களுக்குமே இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நான் 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்ட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாச்சும் போயிட்டு ஒரு கமெண்ட்டை வந்து பண்ணி விட்டு போங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோ ஒரு பவுலியனை தேடி வந்திருப்பான். அந்த பவுலியன் கிட்டேயும் வந்துட்டு நான் ஒரு வழியாக வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்று இருப்பான். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த பவுலியனை தான் வந்து காட்டுறாங்க. பவுலியனுக்குள்ளே அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வெல்கம் சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு ஹீரோ உங்களோட ஹெட்டை வந்து கூப்பிட்டாங்க. உங்கள் ஹெட்டுக்கிட்ட நான் சில விஷயத்த பேசணுன்ற மாதிரி சொன்னால் அந்த பொண்ணு செம கடுப்பாக வந்து ஆகுறாங்க. சார் அதுக்கு சில பர்மிஷன் எல்லாம் வேணுன்ற மாதிரி வந்து சொன்னால் அந்த பர்மிஷன் வேறு எதுவும் இல்லை, காசு தான். இங்கே பாருமா லேடி, நான் ஒரு டைம் தான் வந்து சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். ஒழுங்காக போயிட்டு உங்களோட லீடரை கூப்பிட்டு வந்துரு, இல்லாட்டி இதே இடத்துல நீ செத்துருவன்ற மாதிரி ஹீரோ மிரட்டினா அவ்வளோதான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில சின்ன பசங்க கண்ணாமூச்சி விளாட்றத வந்து காட்டுறாங்க. அந்த சின்ன பசங்களில் சில பொண்ணுங்க இங்கே பார்த்தீங்களா லேடி, அவனால் எனக்கு கண்டே பிடிக்க முடியலன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா, நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தன்னா நீ மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி அந்த லேடியுமே வந்து சொல்கிறாங்க. வேற யாருமே இல்லை, போன எபிசோடில் இருந்தாங்களோ அவங்க தான். அவங்களும் மனசுக்குள்ளவே இந்த பொண்ணுங்கள்லாம் சரியான புத்திசாலியாக தான் வந்து இருக்காங்க, இருந்தாலும் அந்த பையன் இவங்களுக்கும் மேலே வந்து இருக்கான், அவன் கொஞ்சம் ட்ரை பண்ணான் அப்படின்னா எனக்கும் மேலே வந்து வருவான் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல எங்களேடி சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கத்திட்டு வராங்க. வேற யாரும் இல்லை, ஹீரோ மிரட்டி அனுப்பிச்சுட்ருவான்லாம். அவன் தான் பொறுமம்மா என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டா ஒரு சின்ன பையன் நம்மளோட பள்ளியனுக்குள்ளவே வந்து நம்மளவே கொண்டு வருவான்ற மாதிரி மிரட்டுறான்னு சொன்னா அவ்வளோதான். அந்த லேடியுமே எழுந்து கிளம்பி சார் இன்னைக்கு இந்த பவுலியன் வந்து லீவு, முடிஞ்சா நாளைக்கு வந்து வாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பள்ளியனுக்குள்ளே வந்து எங்களவே வந்து மிரட்டி இருப்பான். எலக்ட் வாரியர்ஸை வச்சு அவனோட கதையை இதே இடத்துல முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்தவங்களுக்கு சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா இவங்க எலக்ட் வாரியர்ஸ்னு சொன்னவங்கள ஹீரோ கண்டமேனிக்கு அடித்து படுக்க வச்சிருப்பான். எது எலக்ட் வாரியர்ஸ்க்கு இந்த நிலைமையா, கொல்லாமல் இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பயந்தா ஏன்னா எங்களேடி வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, ஏன் கூப்பிட்டது உடனே வந்தால் என்ன கால் சுலுக்கிக்குமா என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமாக வந்து கேட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தா எது நீயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இப்போ அவங்களோட ஆஃபீஸ் ரூமை தான் வந்து காட்டுறாங்க. அதுக்குள்ளே தான் ஹீரோவுமே உக்காந்துருக்கான். ஹீரோவுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்களுமே உக்காந்துட்டு இந்த அட்டியை குடின்ற மாதிரியே ஊற்றி கொடுத்துட்டு சொல்லு என்ன விஷயமா வந்தன்ற மாதிரியெல்லாம் கேட்டதுக்கு அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும், அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொன்னால் ஏன்டா டே உன் சிஸ்டர்கிட்ட கேட்குற கேள்வியா இது, இந்த ஊர்லேயே நான் தாண்டா பயங்கரமான புத்திசாலி, என்கிட்ட தாண்டா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது, உனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வேணுன்றதை மட்டும் சொல்லு, நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தற்பெருமை அடிச்சிட்டு இருந்தா அவ்வளோதான். ஹீரோ எனக்கு ஜாங்மோஸோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு சரியான ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இவன் எதுக்காக கேட்குறான்றது வேற தெரியலையே, பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த அந்த டீமன் மாதிரியே வேற இருக்கான். ஒருவேளை இவன் அதுக்காக தான் வந்து கேட்பானோ, ஜாங்மோஸோவை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக கேட்குறானா, இல்லை அவனுக்கு கூட அசிஸ்டண்டாக போய் சேர்றதுக்கு கேட்குறான்றது வேற தெரியலையன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா நீங்கள் ஒன்றும் இந்த அளவுக்கு யோசிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நான் அவனை போய் போட்டு தள்ள தான் வந்து கேட்டேன், டக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டதுக்கு அது சரியான ஷாக் அவங்களுக்கு. ஏதோ நீ அவனை போய் போட்டு தள்ளுறியான்ற மாதிரி வந்து அவனை பார்த்தா ஹீரோ செமக்கடுப்பில் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு பயத்திலேயே இவனை ஒன்றும் சும்மா சொல்லலை, லோன் உல்ஃப் இந்த பேட்டில் ஃபீல்டு அப்படின்ட்டு அந்த பேருக்கேற்ற மாதிரியே தான் இவனோட ஆட்டிடியூடுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் ஸ்மைல் வந்து பண்ணுறாங்க. பண்ணவங்களும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஊற்றி வச்சுட்டு இருந்த டீயை டக்குன்னு எடுத்து அடிச்சுட்டு நீ ஒன்றுமே கவலைப்படாத, அந்த இன்ஃபர்மேஷனும் நான் உனக்கு ஃப்ரீயாக வந்து தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீ கப்பை டேபிளில் வந்து தட்டுறாங்க. அதுதான் நீ கேட்குற அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பெரிய ஒரு பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த பச்சை கலர் சொக்கா கேங்க்கு ஹீரோ போட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தா அதில் லீடர் மாதிரி இருந்தவன் டே நீ எதுக்காகடா எங்களை இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு செத்து போடான்ற மாதிரியுமே கத்திட்டு அட்டாக் பண்ண வந்து வரான். அதுக்குள்ளவே ஹீரோ பறந்துட்டு வந்து ஒரு அட்டாக்கு, அவனோட தலை ஹேரில் வந்து பறக்குது. கரெக்டாக ஹீரோ வந்து லேண்ட் ஆகும் போதே அந்த தலையுமே கீழே வந்து லேண்ட் ஆகுது. சுவாடியுமே எடுத்து உள்ளே வந்து வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு சவுண்டு என்னடான்னு திரும்பி
பார்த்தா அங்கே இருந்த ஒரு குட்டி பையன் ஐயோ இந்த பூதம் எல்லாரையுமே அட்டாக் பண்ணி கொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான். ஹீரோவும் மனசுக்குள்ளவே இந்த பையன் எதுக்காக இப்படி ஓடுறான் அப்படின்றது தெரியலையன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஒரு புக்கை வந்து எடுத்து பார்க்குறான். அந்த புக்கில் ஜாங்மோசோவோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்கு. அதை எடுத்து அவனோட மொத்த டீட்டெயிலுமே வந்து படிச்சுட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக்கை வந்து நினச்சி வந்து பார்க்குறான். இப்போ ஓடினால ஒரு பையன், அந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த லேடியுமே அவன் பக்கத்தில் போயிட்டு உக்காந்துட்டு இவனோட ஃபேமிலியில இருந்து எல்லாருமே வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு ஹீரோ சரியான ஷாக் வந்து ஆகுறான். அது மட்டும் இல்லை, இன்னிலிருந்து நீ தான் அவனுக்கு அங்கிள் அப்படின்ற மாதிரியே வந்து சொன்னதுக்கு ஹீரோ ஒன்றுமே சொல்லலை, அட்டென்ஷனில் வந்து நிற்கிறான். இப்போ கரண்ட்டில் அந்த புக்கை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு சரியான கோவத்தோட ஒரு இடத்த நோக்கி பார்த்துட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு பேலஸ் தான் வந்து இருக்குது. அந்த பேலஸ்க்குள்ளே அந்த ஜாங்மோசோ அப்படின்ற அட்வைசருமே வந்து இருக்கான். அவனுக்கு கீழே அந்த குட்டி பையன் சதையே இல்லாத சுத்தமாக உறிஞ்சி எடுத்த சடலம் மாதிரி கீழே விழுந்துட்டு இருந்தா அதை எதுவுமே கண்டுக்காம டே இன்னொரு ரவுண்டு எனக்கு வேணும், ஃபைட்டிங் ஸ்கில்லெல்லாம் ரொம்ப அப்கிரேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குடா, டக்குன்னு இன்னொரு ஆளை கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா மாஸ்டர் லாஸ்ட்டாக வந்த பசங்கள்லேயே இவன் தான் லாஸ்ட்டு பீஸை நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டீங்க அப்படின்றதுனால பேலன்ஸு அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவன் சொல்ல ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறான். டே ஜாங் மோசோ அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு, வேற யாருமே இல்லை, ஆப்வியஸாக ஹீரோ தான். ஹீரோவுமே செம ஸ்டைலாக அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்க. டே நீ இந்த இடத்துல என்னடா பண்ணுற, நீ அப்பயே இறந்துட்ட தானே அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தா டேய் என்ன எங்கடா கொண்டீங்க, நான் தான்டா உங்களை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சு போனேன், அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்குறல்ல அதனால தான் அடியாலும் தெரிலன்ட்டு வந்து நினைக்கிறான்ன்ற மாதிரியெல்லாம் வந்து அவனை நக்கல் அடிச்சிட்டு இருந்தா அவ்வளோதான். இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். டாட்டா பை பாய். அப்புறம் இந்த வீடியோவோட டியூரேஷன் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், அது எனக்குமே வந்து தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நான் வேலை செஞ்சுட்டு வந்ததுனால பாடியெல்லாம் ரொம்ப டயர்டாக வந்து இருந்துச்சா, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியல. அதனால தான் வீடியோ இன்றைக்கி இவ்வளோ சின்னதாக வந்ததுக்கான ரீசன். எது எப்படியோ இன்னொரு 4-5 எபிசோடு தான் வரும்ன்ட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஆன்கோயிங் சீரீஸ் அதை போட்டேன் அப்படின்னா காப்பிரைட் என்னை கிழிச்சு விட்ரும். அப்புறம் நான் எங்கே மன உடைச்சலுக்கு போகிறது, அவனுக்கு காப்பிரைட் கொடுக்கல அப்படின்னாலும் நான் முன்னெச்சரிக்கையாக நான் வீடியோ வந்து போடலை. அதுக்கு பதிலாக இன்னொரு மான்வா எடுத்தேன்னு சொன்னல, அந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். இந்த மான்வாவை கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடுறேன். கூடிய சீக்கிரம்னா இன்னொரு 2-3 நாள். அதுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், வேறு வழியே இல்லை. சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துமே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா என்னோடய ஆடியோ குவாலிட்டி தான். அது எனக்குமே வந்து தெரியுது. அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 அதிகமாக வந்து தேவைப்படுது. அப்புறம் இந்த எபிசோடு அந்த 2 மூவி அதில் 2த்துலேயுமே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலுமே சரி, நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு எமோஜை வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. போனீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ரைஸ் ஆகும். எனக்குமே இந்த வீடியோ இல்லை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி ஓகே, டாட்டா பை பாய். நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் பார்க்குறேன்.